நேஷனல் லெவலில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் விஜய்னால மோதியை தாக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ண முடியும்னு நினச்சி அங்கே போனாங்கன்னா போவாங்கன்றாங்க. திமுக காங்கிரஸுக்கு தான் வீக்காகுன்றாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவா இல்ல திமுகன்ற குழப்பத்தில் இருக்கும் போலயே இல்லைன்னு சொல்றாங்க வெளிப்படையா பேசும்போது. ஆனா தாவேக்கா ஃபேவராகவும் சில சிக்னல்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரியே இருக்குது. எங்கள் கட்சியில் வேற ஓட்டு யாருக்காக ராகுல் காந்தி, சோனியா காந்தி முடிவு எடுத்து சொல்ல வேண்டியவர் யாரு? அவங்க தான். அப்போ அதுக்கு பொறுமையாக காத்துட்டு இல்ல இடையில போய் கொஞ்சம் பேர் காங்கிரஸ் கட்சி சோபிக்க மாட்டேங்குது. இப்போ நாடு முழுக்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியுறாங்க. நாங்கள் எங்கே அமைதியாக இருக்கிறோம்? மீடியா ஃபுல்லாக அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. நான் காங்கிரஸ் கட்சி தானே, ஏதோ எனக்கு கொஞ்சம் அரசியல் அறிவுலாம் இருக்குல்ல. நாங்கள் ஓட்சோரியை பற்றி 3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறோம். பிரேசிலில் இருக்கிற பெண்மணி 25 வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணே அது என் போட்டோன்னு சொல்லி அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. அஃபிடவிட் எதுக்கு நான் தாக்குதல் பண்ணணும்? ஓட்சோரின்றீங்க. இது பயப்பட மாட்டாங்களே அவங்க. சிபிஐ அவங்க கையில் இருக்குது, இடி அவங்க கையில் இருக்குது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். என்னதான் ராகுல் காந்தியால செய்ய முடியும், காங்கிரஸால செய்ய முடியும்? பக்கத்தில் கூப்பிட்டு ஜெயில் யாத்ரா போனீங்க, அந்த யாத்ரா போனீங்க, இங்கே போனீங்க, கொங்குமண்டம் பிடிச்சிட்டீங்கன்னு அவர் தான் ஏதிமுக வானான்னு தனியாக நின்று இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். நீங்கள் நார்த் இந்தியன் இப்போ அவரை முதலமைச்சராக்குறது என்னுடைய கடமை. கண்டிப்பாக முதலமைச்சராக ஒவ்வொரு பாஜக தொண்டரின் கடமை. சொன்னாரா? இப்போ என்னாச்சு? கோயம்புத்தூர் அவர் ஏரியா, அவர் கல்லூரி காலேஜ் படித்த இடம். அந்த இடத்துல ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திமுக மாவட்டத்தை படித்தாரு. இங்கே நிலைமை வேற. தமிழ்நாடு திராவிட மண்ணு. விஜய் வராருல, அவரு உங்களை வீக்கெண்ட் பண்ண மாட்டாரா? மைனாரிட்டி ஓட்ஸ் அவருக்கு போகும். நேஷனல் லெவலில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் விஜய்னால மோதியை தாக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ண முடியும்னு நினச்சி அங்கே போனாங்கன்னா போவாங்கன்றாங்க. திமுக காங்கிரஸுக்கு தான் வீக்காகுன்றாங்க. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் என்னோடு இருக்கக்கூடியவர் காங்கிரசின் திரு ஆனந்த் சீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவா இல்ல திமுகன்ற குழப்பத்தில் இருக்கும் போலயே இல்லைன்னு சொல்றாங்க வெளிப்படையா பேசும்பொழுது. ஆனா தாவேக்கா ஃபேவராகவும் சில சிக்னல்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரியே இருக்குது. எங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்காக ஓட்டு விழுது? வேற ஓட்டு யாருக்காக விழுது? உங்க கட்சியில் காங்கிரஸுக்காக ராகுல் காந்தி, சோனியா காந்தி. ராகுல் காந்திக்காக விழுது, பிரியங்கா காந்திக்காக விழுது. ரைட்டா? யாருக்காக விழுது? ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி விழுது. முடிவு எடுத்து சொல்ல வேண்டியவர் யாரு? அவங்க தான். அப்போ அதுக்கு பொறுமையாக காத்துட்ருப்போம். ஸோ அவங்களும் திமுக தலைவர் ஸ்டாலினும் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். இல்ல இடையில போய் கொஞ்சம் பேர் அவன் என்ன வேணா பண்ணட்டும். யாரு தலை முக்கியமா வால் முக்கியமா? தலை தான் முக்கியம். தலை பேசிச்சா? வால் ஏதோ ஆடுது. சில தலைக்கு தெரியாம வாழை அண்ணா வாழை ஒட்ட அறுத்துருவாங்கல்ல. ஓகே. சமயம் பார்த்து வாழை அறுத்துட போறாங்க. ஓகே. அப்ப குழப்பம்லாம் இல்லை, எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, தலைவருக்கு தான் தெரியும். அந்த தலைமை இந்த தலைமையிட்ட பேசட்டும். நீயும் நானும் எதுக்கு இதுல பேசணும்? ஓகே சார். காங்கிரஸ் கட்சி சோபிக்க மாட்டேங்குது. இப்போ நாடு முழுக்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியுறாங்க. நாங்க எங்க அமைதியா இருக்கிறோம்? மீடியா ஃபுல்லா அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மீடியால பீகார் பெரிய கட்சி எது? ஆர்ஜேடி தான். ஆர்ஜேடி. ரெண்டாவது பெரிய கட்சி ஜேடியூவா இருந்துச்சு. இப்போ பிஜேபி, ஜிடிபியும் பிஜேபி, இது 3 கட்சி. காங்கிரஸ் 4வது கட்சி. இப்போ எலெக்ஷன் தோத்த ஆர்ஜேடி ப்ராப்ளமா இல்லை காங்கிரஸ் ப்ராப்ளமா? ஆர்ஜேடி ப்ராப்ளம் தான் சொல்லணும் லாஜிக்கலி. அப்போ ஏன் நீங்கள் காங்கிரஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ நான் பஞ்சாபில் எலெக்ஷன் நடக்குது. ரைட்டா? பஞ்சாபில் எலெக்ஷன் நடந்ததா? பஞ்சாபில் பிஜேபி தோத்துருச்சா? அப்போ ஏன் மோடி தோத்தாருன்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள்? இப்போ கேரளாவில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தது, பிஜேபிக்கு படி தோல்வி. எங்க சார் திருவனந்தபுரத்தை ஜெயிச்சிட்டு ஒரு கார்பரேஷனில் 10 வார்டு ஜெயிச்சு அந்த கார்பரேஷன் வெளில போனாலே திருவனந்தபுரம் தொகுதியில் தோத்துட்டீங்க.
அந்த கார்ப்பரேஷனில் ஒரு சீட்டு ஒன்று ஜெயிச்சிருக்கீங்க, ம், மற்ற எல்லா இடத்துலையும் தோல்வி. ம், அப்போ அது மோதியோட தோல்வியா? இது என்ன, ஜெயிச்சா மோதினால ஜெயிப்பீங்க, ம், தோத்தா லோக்கல் ஆள்னால தோப்பீங்களா? ம், ஆனால் எங்களுக்கு என்ன சட்டம் சொல்கிறீங்க? நான் எங்கே 1 4 சேர்ந்து 2 3 தோத்துருச்சு. ம். ஸ்ட்ராங்கஸ்ட் கட்சியும் 4வது கட்சியும் 2 3 சேர்ந்து தோத்துருச்சு. அதுக்கு எப்படி 4 பொறுப்பாகும்? 1 தானே பொறுப்பாகணும். ஓகே சார். ஆனா அப்போ 1 பற்றி பேசாமல் நீங்கள் 4 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கிறது நான் ம். சுற்றி காட்டுறேன். இல்ல, அது ரைட் இது சார். இதுங்க ஆ, நான் காங்கிரஸ் கட்சி தானே. ம். ஏதோ எனக்கு கொஞ்சம் அரசியல் அறிவுலாம் இருக்குல்ல, பொருளாதார அரசியல் அறிவு இருக்குல்ல. நிறைய இருக்கு. ஆ, மாதம் மாதம் நான் மீட்டிங் போடுறேன், 1000 பேர் வந்து கேட்டு போகிறான். ம், அப்போ சோர்ந்து இருக்கிற கட்சி, முயற்சிட்டு இருக்கிற கட்சி ம். அது ஓகே சார். இப்போ என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் கட்சியே கூடலைங்கிற. ம், போன வாரம் காரைக்குடியில் பேசினேன், ம், 500 பேர் வந்தாங்க. ம். ம். தமிழ்நாடு ஓகே சார். நான் சொல்றது எங்க இல்லை, பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசினா பேசக்கூடாதுன்னு கட் பண்ணுறீங்களா? ம், நான் இல்ல, என்ன கேட்குறேன், நீ ஒன்றும் வேணாம், ம், கட்சி சோர்ந்து போயிருக்குங்கிற. இன்னைக்கு உனக்கே தெரியும், நீ மீடியாவில் பெரிய கில்லாடி என்ன மாதிரி கிடையாது. ம், ரைட்டா? பல துறையில் ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிற. ம், படிப்படியாக ஏறி இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிற. சோஷியல் மீடியாவோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும். ம், யூடியூபுக்கு போ, நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் பாரு. மோடிக்கு வந்து பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தியோட 5 மடங்கு இருக்கும். போன ஒரு 6 மாதம் வீடியோ எடுத்துப்பாரு, பிரதமர் மோடியோட வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, லீடர் ஆப்போசிஷனோட ராகுல் காந்தி வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாரு. 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ராகுல் காந்தி. இது அப்போ என்ன அர்த்தம்? க்ரோ ஆகுது சார். ஆனா ஸோ களத்துல மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஓட்டா வர மாட்டேங்குது. ஓட்டு இருந்தால் தான் ஓட்டுச்சோரி. அதுக்கு பதிலே சொல்லியே. ம், நாங்கள் ஓட்டுச்சோரியை பற்றி 3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறோம். ம், பிரேசிலில் இருக்கிற பெண்மணி 25 வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க ம். ஹரியானால. அது அந்த பொண்ணே அது என் போட்டோன்னு சொல்றீங்க, சொல்லி அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்றாங்க. அஃபிடவிட்டதுக்கு நான் தாக்குதல் பண்ணணும். ஒரு திருட்டு போயிருக்கிறா, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் பூந்து மொத்த நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லுவானா போலீஸு? தடுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் at least போய் உடனே சொல்லிட்டேன் ஓப்பனாக. திருடிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ சுப்ரீம் கோர்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ம், சுவோமோட்டோ யூ கேன் டேக் காக்னிசன்ஸ். ம், ஒரு விஷயம் நடந்ததுன்னா கம்ப்ளைண்ட் வரணும்னு கோர்ட் வெயிட் பண்ண வேண்டாம், ம், கோர்ட்டே அதை எடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். ம், ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ம், இது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. ம். ம். கரெக்ட் சார். ஓட்சோரின்றீங்க. ஆனா இது இதுங்க சார். பயப்பட மாட்டாங்களே அவங்க பாஜக. எப்படி எல்லாமே சிபிஐ அவங்க கையில் இருக்குது, ம், இடி அவங்க கையில் இருக்குது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க கையில் இருக்குது. ம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்ப என்னதான் ராகுல் காந்தியால செய்ய முடியும், காங்கிரஸால செய்ய முடியும்? பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்கள் கேட்டீங்க, இன்ஸ்டிடியூஷன் தான் கேப்சர் ஆயிடுச்சு. ம். பணம் ஈடிங்கிறது பணப்பரிவர்த்தனை பண்ணாதான் உள்ள வரணும். உள்ளே வரணும். அதுவும் வெளிநாட்டுல இருந்து ஏதாவது எதை வரும். வந்தால் தான். ம், ரைட்டா? இப்போ வந்து ஒரு சிக்கு பேப்பரை, ஒரு பேப்பர் ஓடாத பேப்பரை பணம் கொடுத்து காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு அவங்க பேப்பரு. அதில் 1050 ஷேர் ஹோல்டர் இருந்தாங்க, ம், பல பேர் இறந்துட்டாங்க. ம், அப்போ நாங்கள் பணம் அந்த ஷேர் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன, அந்த ஷேர் ஹோல்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ம், நீங்கள் வந்து சுப்பிரமணியம் சாமி வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ம், அந்த கேஸு 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க. சுப்பிரமணியம் சுவாமி அந்த கேஸில் ஸ்டே வாங்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்ருக்காரு. ம், அந்த கேஸில் இடியை உள்ளே விட்டு ம். ராகுல் காந்தி சோனியா காந்தி மேலாம் சார்ஜ் ஷீட் போட்டீங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லாம் போன வேண்டாம், லோவஸ்ட் கோர்ட் என்ன சொல்லிட்டான்னு தெரியுமா? ம். இடி பப்ளிக் கேஸ் போடுறது மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். ஆ, எஃப்ஐஆரே இல்லாத கேஸ், 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கிற கேஸில் இடி எப்படி போனீங்கன்னு செருப்படி அடித்தான். ம், ம். ஸோ அங்கங்கே நல்ல ஆத்மாக்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த நல்ல ஆத்மாக்கள்லாம் கூடும், கேள்வி கேட்கும். ம், இப்போ தமிழ்நாட்டில் சங்கிங்களை உள்ளே விடுறது கிடையாது. ம், எம்ஜிஆர் ஒரு பெரிய தலைவர் ஒரு காலத்தில், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு பாடினவர். ம், இஸ்லாமியராக வேஷம் போட்டவருங்க. அவங்க வெளியில் வந்தவங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை கை விட்டுட்டு இது பிஜேபியோட சங்கியை கட் பண்ணியிருப்பார். பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி படுத்துட்ருக்காங்க ஒரு இடத்துல. ம், கட்சியை அடமானம் வச்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை, பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அடமானம் வச்சுட்டாங்கன்னு. ம், அது மாதிரி நிலைமையில கூட பிஜேபியால் இங்கே ஜெயிக்க முடியல. ம்.
வந்துருவோன்றாங்க இப்ப ஜெயிச்சிருவோம். ஒருத்தரை கூப்பிட்டு வேல் யாத்ரா போனீங்க, அந்த யாத்ரா போனீங்க, இங்கே போனீங்க, கொங்கு மண்டலம் பிடிச்சிட்டீங்கன்னீங்க. ம். இப்போ அவர் தான் ஏஐதிமுக வானான்னாரு. ம். தனியாக நின்று இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். நீங்கள் தமிழ் நார்த் இந்தியன் இப்ப அவரை முதலமைச்சராக்குறது என்னுடைய கடமை. நான் கண்டிப்பா முதலமைச்சரா ஒவ்வொரு பாஜக யார் தொண்டரின் சொன்னது? கடமைன்னு. யார் சொன்னார்? அண்ணாமலை. சொன்னாரா? ம். இப்போ என்னாச்சு? கோயம்புத்தூர் அவர் ஏரியா, அவர் கல்லூரி காலேஜ் படித்த இடம். ம். அந்த இடத்துல ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திமுக நெஞ்சம்லாம் ஓட்டத்தோ கிடைச்சாரு. ம். ஸோ இப்போ இங்க நிலைமை வேறன்றீங்க. தமிழ்நாடு திராவிட மண்ணு ம். டெஃபினட்டாக வந்து பிஜேபி எப்போயாவது ஒரு 5 எம்எல்ஏ கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எங்கெல்லாம் ஆல்ரெடி இரட்டை இலை ஜெயலலிதா, ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ. எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் சவுத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சீட் ஃபார் ADMK. ஏடிஎம்கே. அதை வந்து வித்துட்டான்னு நான் சொல்கிறேன். விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து ஒரு அம்மாவை நிற்க வச்சாங்க, டெஃபினட்டாக 1000 ஓட்டு ஜெயிச்சாங்க. அந்த இடத்துலயே கமல்ஹாசனை நிற்க வச்சு காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் கமல்ஹாசனுக்குள்ள 3000 ஓட்டு தான் வித்தியாசம். அது மாதிரி ஜெயிப்பாங்க. கன்னியாகுமரியில் ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாம். அதை தவிர பிஜேபி எங்கே இருக்குது? சார் இப்போ விஜய் வராருல, அவரு உங்களை வீக்கெண்ட் பண்ண மாட்டாரா? மைனாரிட்டி ஓட்ஸ் அவருக்கு போகும். மக்கள் BJP நேஷ்னல் லெவலில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய்னால் வந்து மோதியை தாக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ண முடியும்னு நினச்சி அங்கே போனாங்கன்னா பார்ப்போம். போவாங்கன்றாங்க. திமுக காங்கிரஸ்க்கு தான் வீக்காகுன்றாங்க. என்ன வேணால் சொல்லட்டும் சாமி, கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் நடந்துடும். ஓகே. பொட்டியை திறப்பாங்க, பார்த்துடலாம். நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு இதில் சொன்னீங்க. கேரளாவில் பொட்டியை திறந்தா திருவேண்டத்தில் ஜெயிச்சோங்கிறீங்க. அது வரைக்கும் எங்கள் ஊர் எங்கள் எம்பியே ஆசை காட்டி அவரை வச்சுருந்தீங்க. அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தார். ஓகே. இப்போ என்னடானா அந்த எம்பி மாற்றி பேசுகிறாரு. இப்போ ஓகே சார், எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு வருதான். ஓகே சார், இப்போ நம்ம இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறோம். நான் விமர்சனம் ரைட், ஓகே. நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா ரைட். நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து பேப்பரில் வந்த விஷயம். ஆனால் சார், நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா தானே இருக்கு, எங்கே நல்லா இருக்குது, வளர்ந்துக்கிட்டு தானே எங்கே இருக்குது? வளர்ந்த கோட்டு தான், க்ரோத்தை பற்றி தான் நாங்கள் தான் இதில் ஏறிட்டோம். அந்த ஐஎம்எஃப்னு ஒன்று இருக்குது. இத்தனை நாள் ஐஎம்எஃப் டேட்டாவை தான் காமிச்சு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் டேட்டாவில் ஏதோ குளறுபடி செய்கிறீங்க, C- கொடுக்குறேங்கிறாங்க. ABCD, Dனா ஃபெயில், C- ஜஸ்ட் பாஸ். 35 out of 100. உங்களுக்கு வந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் டேட்டா கிவன் பை கவர்மெண்ட்டு C- சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் குளறுபடி இருக்குது, அதை நம்ப முடியாதுன்னு IMF சொல்லியிருக்குது, வெளிநாட்டு ஏஜென்சி சொல்லுது. உங்களோட நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அரவிந்த் சுப்ரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் டைமில் அவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இல்லை. அதனால் நான் ரகுராம் ராஜனை சொல்ல, உங்கள் ஆளுன்றீங்க. உங்கள் ஜெய்ட்லிக்கு அட்வைஸ் பண்ண சீஃப் அரவிந்த் சார் இந்தியா இன் ரியல் க்ரோத் 3% முந்தா நேற்று சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சா அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சரி, 3% வளருது இல்லை? 3%. மன்மோகன் சிங் காலத்தில் உலகமே சொல்லிட்டு இருந்த 9% க்ரோத்தில். அமெரிக்காவே 4%, பெரிய எக்கானமி அமெரிக்கா 4% க்ரோ ஆகுது. நம்ம எல்லாம் விட்டுருவோம், பாகிஸ்தானும் பங்களாதேஷோட போட்டி போடுவோம். சார், அவங்க கூட எல்லாம் போட்டி போடுற நிலைமையான. அப்போ தான் இப்போ பாகிஸ்தான் ருப்பியே போன 3 மாதத்துல இந்தியன் ருப்பியோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது சில ரிப்போர்ட் சொல்லுது. என்ன சார், நாடே அவங்க வீக்கான நாடு, அவங்கள்ட்ட பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லலையா. பாகிஸ்தான் ருப்பி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தென் இந்தியன் ருப்பின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்னும் வீக்காக இருக்கோமா? நான் சொல்லு, ரிப்போர்ட் சொல்லுது. ஏன் என்ன கேட்குற? ரைட் சார். இப்போ இது வெளியில் தெரியல, இல்லை, இது எப்போ தெரிய ஆரம்பிச்சு? வெளியில் எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் வந்து கண்ணை மூடி நீட்டில் உட்காந்துக்கிட்டு பேப்பரில் வரணும், ரேடியோவில் வரணும்னா வரவே வராது. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், டிவிக்கு வருமானம் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ குறைஞ்சிருச்சு. ஹிந்து பேப்பர், நான் படித்து வளர்ந்த ஹிந்து பேப்பர் டயட்டில் போயிடுச்சு. 50 பேஜ் வந்த இடத்துல 10 பேஜ் வருது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி சமயத்தில் இந்த நேஷ்னல் டிவி இருக்குல்ல, அவங்க எல்லோரும் வந்து ரெவன்யூக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு ஒருத்தர். கார்மெண்ட் ஒருத்தன் தான் அட்வர்டைஸ் பண்ணுறான், கார்மெண்ட்டுக்கு தான் நான் ரெவன்யூ கொடுக்கணும், கார்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கொடுக்குறான், கார்மெண்ட் அட்வர்டைஸ் கொடுக்குறான், கார்மெண்ட் என்ன சொல்லலாம்னா பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு கூஜா தூக்கிட்டு இருந்த அர்னாப் கோசாமின்னு ஒருத்தர் இருந்தார்.
பயங்கரமா இப்ப கடுமையா எதிர்க்கிறாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம், ஏன்டான்னு விசாரித்தோம். அவருக்கு ஒரு நண்பர் வந்தார் சுதீர்னு. அவருக்கு 15 கோடி தூர்தர்ஷனில் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த இலைக்கு போட்டது இந்த இலைக்கு வரலையே. ஓகே. அதனாலதான் இப்போ பேச நான் சொல்லலப்பா. ஆனா கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதை நாங்கள் என்னன்னு பார்த்தோம். ம், ஒரு நண்பருக்கு 15 கோடி கிடச்சிருக்கு, இவருக்கு ஒன்றும் கிடைக்கல. ம், அதே மாதிரி ராகுல் காந்தி இன்டர்வியூ எடுத்தாங்க ஒரு அம்மா, ம், கர்லி டெய்ல்ஸ்னு. ம், சில நியூஸ் லாண்ட்ரியில், நான் சொல்கிறேன் பேர் சொல்லி சொல்கிறேன், ம். நியூஸ் லாண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, அம்மையாருக்கு 6 கோடி கொடுத்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து 4 டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க, ம். இந்தாங்க 6 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ம். அங்கெங்கேயோ இலை விழுந்திருக்கு. நம்ம வந்து நாயாக இருந்து செருப்பாக உழைச்சிருக்கோம். ராகுல் காந்தி பேரெல்லாம் கெடுத்திருக்கோம். நம்ம இலையில விழலைன்னு கோவம் வந்துடுச்சு. இந்த இலைக்கும் விழுந்தா அமைதியாயிடுவாங்களா? இப்போ 2 நாய் நான் பேவலவுன்னு வச்சுருந்தான். பெல் அடித்தா நாய் பசிக்கும். அது மாதிரி பழக்கிருக்கு பேவலாவ். நான் யாரையும் சொல்ல, பேவலாவை சொல்கிறேன். இப்போ பேவலாவிட்ட 2 நாய் இருக்குது. ஒரு நாய்க்கு மட்டும் எலும்பு துண்டு விழுது, இன்னொரு நாய்க்கு எலும்பு துண்டு விழலைன்னா என்ன பண்ணும்? உழைக்கும். அதுதான் நடக்குது. ஓகே. நான் சொல்ல பேவலாவ் நாய் எக்ஸ்பிரிமெண்ட்டை சொல்கிறேன். அவர் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டு, மணி அடித்தா சோறு போடுற எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டுபிடிச்சாரு. பேவலாவ்ஸ் டாக்ஸ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் தேடி பார்க்கலாம். ம். சும்மாவது அர்னாப் கோஸ்வாமின்னு தான் சொல்லாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.